வெல்கம் டால். நான் உங்க பிரகாஷ். நீங்க பார்த்து டெக்கி ஃப்ரம் செம்பியன்ஸ். நம்ம இந்த ரியாக்ட் டே 7 வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரியாக்ட்ல ஈவென்ட் ஹேண்ட்லிங் எப்படி பண்றது, கண்ட்ரோல் காம்பனன்ட், அன்கண்ட்ரோல் காம்பனன்ட் என்ன, யூஸ்ரெஃப் அப்படின்ற ஒரு ஹூக்க பத்தி பார்க்க போறோம். ரியாக்ட்ல ஃபார்ம் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் கடைசியா ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒன்று கொடுக்குறேன். அந்த ப்ராஜெக்ட்டை நீங்களே ட்ரை பண்ணுங்க. அதுக்கான கோடு வேணா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களால அது பண்ண முடியும் கண்டிப்பா முடியும் நினைங்க. அது முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த கோடை பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அட் தி சேம் டைம் பார்த்து நீங்க கோட் ட்ரை பண்றதால நீங்க ஒரு டெவலப்பர்லாம் ஆக மாட்டீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னே தெரியாது அப்படின்ற போது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரை பண்றதுல தப்பு இல்லை. இப்போ அங்க ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஹேண்ட்லிங்னா என்ன? ஈவெண்ட் ஹேண்ட்லிங்னா என்னன்னு நமக்கு பேசிக்கா HTML, CSS, JavaScript தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பேசிக் தெரிஞ்சுட்டு தான் நம்ம ரியாக்ட் கத்துக்க வந்திருப்போம். ஸோ அதனால ஈவெண்ட் ஹேண்ட்லிங்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி போட்ட இந்த 6 வீடியோவை நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கை எப்படி யூஸ் பண்றதுன்னு உங்களுக்கு பேசிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயும் நம்ம அதை சொல்லி தரோம். இதுல வந்து அதுல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா சொல்லுவோம். இப்போ இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லிங்கை எப்படி நம்ம ரியாக்ட்ல ஆட் பண்றது? ஸோ அதுக்கு நான் இப்போ VS கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த VS கோட்ல நான் ஒரு ஃபோல்டர்ல ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டர்ல நான் ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுல இருக்கக்கூடிய இந்த app.js அப்படின்ற இந்த ஃபைலை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறது எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆப் அப்படின்ற ஃபங்க்ஷன் கம்பெனிக்குள்ள நான் JSX எழுதுறதுக்கு ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்டை எழுதிக்கிறேன். இதுல நான் ஒரு டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள நான் ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்குள்ள நான் யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டேட் அதோட இனிஷியல் வேல்யூ வந்து எனக்கு 0ன்னு இருக்கணும். கான்ஸ்ட் இதோட வேரியபிள் வந்து நான் கவுண்ட்னு அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். கவுண்ட் செட் ஃபங்க்ஷனுக்கு செட் கவுண்ட். இப்போ இந்த பட்டனுக்கு நான் வந்து இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதுக்கு ஈவெண்ட் ஆட் பண்ணுமா? ஸோ அதுக்கு நான் ஆன் கிளிக் அப்படின்ற ஈவெண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நார்மல் HTML பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆன் கிளிக் அப்படின்றது ஸ்மால் கேஸ்ல இருக்கும். இங்கே நமக்கு கேமல் கேஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம HTML ஒரு ஃபங்க்ஷனை ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம டைரக்டா இந்த காலி பேசிஸ்குள்ள டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் ஃபங்க்ஷன் கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு கான்ஸ்ட் இன்க்ரீஸ் இது ஒரு ஏரோ ஃபங்க்ஷன். இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ல எப்பெல்லாம் இந்த எனக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்போ எனக்கு இந்த கவுண்ட் அப்படின்ற இந்த யூஸ் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அதுக்கு கவுண்ட் பிளஸ் 1. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்க டிஃபைன் பண்ணுமா? இன்க்ரீஸ். இப்போ நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு ரியாக்டை ரன் பண்றேன். ரன் பண்ணா நமக்கு இங்க எதுவுமே ஷோ ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நமக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ரீரெண்டரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பிராக்கெட்ஸ் எடுத்துறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா பட்டன் வந்துருச்சு. ஸோ இது இருக்க வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் இங்க ஒரு கன்சோல் போட்டுக்கிறேன். கன்சோல் டாட் லாக் இதுக்குள்ள இந்த கவுண்ட் அப்படின்ற வேரியபிளை கொடுத்துறேன். சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணினா இங்க நமக்கு இன்டியல் 0 இருக்கு. நான் எப்பெல்லாம் அந்த பட்டன் கிளிக் பண்ணனோ அப்ப எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது. ஸோ இப்போ நான் இங்க இந்த பிராக்கெட்ஸ் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு யூஐல போய் பார்த்தா நமக்கு எரர் வரும். ஏன் கேட்டீங்கன்னா நமக்கு இங்க ரீரெண்டரிங் ஆகிட்டே இருக்கு. இந்த பிராக்கெட்ஸ் இருந்தா ரியாக்ட் என்ன எடுத்துக்கோனா நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணாமலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இன்க்ரீஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். கால் பண்ண என்ன ஆகும்? ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். நமக்கு ஸ்டேட் சேஞ்ச் ரீரெண்டர் ஆகும். மறுபடியும் நமக்கு பட்டன் கிளிக் பண்ணாமலே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த மாதிரி ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை தடுக்க தான் நம்ம இந்த பிராக்கெட்ஸை கொடுக்கக்கூடாது. ஆனா இந்த பிராக்கெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எப்போ யூஸ் பண்ணுவோம்னா நம்ம எப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறோமோ அப்போ யூஸ் பண்ணுவோம். அதுவுமே இந்த ஃபங்க்ஷனை நம்ம டைரக்டா அந்த மாதிரி பாஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு நம்ம ஈவெண்ட் லிசனருக்குள்ள நம்ம ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இதுக்குள்ளதான் நம்ம இந்த இன்க்ரீஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். இப்போ சேவ் பண்ணிட்டு யூஐல போய் பாத்தீங்கன்னா நமக்கு ஒர்க் ஆகுது. இப்படிதான் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். நமக்கு எப்படி ஒரு ஈவெண்ட்டை ஆட் பண்றது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஆட் பண்ணும்போது என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நமக்கு HTML இந்த ஈவெண்ட் லிசனர் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேஸ்ல இருக்கும். இங்க நமக்கு கேமல் கேஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம HTML ஃபங்க்ஷனை ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணுவோம். இங்க நம்ம டைரக்டா டிஃபைன் பண்ணுவோம். அப்படி டிஃபைன் பண்ணும்போது நம்ம பிராக்கெட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணா நமக்கு டைரக்டா அந்த பட்டனை பிரஸ் பண்ணாமலே நமக்கு அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகிரும். இது இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஆர்குமெண்ட் பாஸ் ஆகணும்னா நம்ம இந்த ஈவெண்ட் லிசனருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் நமக்கு ரியாக்டுக்கும் HTML, CSS, JavaScriptக்கும் என்ன டிஃபரன்ஸ் இந்த ஈவெண்ட்ல ஹேண்ட்லிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரியாக்ட்ல நம்ம HTML நமக்கு ஒரு ஈவெண்ட் வேணாம் அப்படின்னு சொன்னா நம்ம மேனுவலா போயிட்டு அந்த ஈவெண்ட் டிசைனரை ரிமூவ் பண்ணுவோம். இங்க நமக்கு எப்ப இந்த காம்போனன்ட் அன்மவுண்ட் ஆகுதோ அப்பவே அது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஈவெண்ட் லிசனர்லாம் அன்மவுண்ட் ஆயிரும். அது ரிமூவ் ஆயிரும். ஸோ இதே மாதிரியே இப்போ உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காமிக்கக்கூடிய இந்த எல்லா ஈவெண்ட் லிசனரையும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அதை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கத்துக்குங்க. அது நிறைய எரர் வரும். அந்த எரர்லாம் ஃபேஸ் பண்ணுங்க. ஃபேஸ் பண்ணாதான் ஒரு ரியாக்ட் டெவலப்பர் ஆக முடியும். இப்போ நமக்கு ஒரு ஈவெண்ட்ஸை எப்படி ரியாக்ட்ல ஆட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்படின்னா இந்த ஈவெண்ட் டிசைனரை அந்த பட்டன் ஆட் பண்ணணும். அதே சேம் தான் எல்லா எலமெண்ட்டுக்கும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நீங்க எப்பயும் போல நம்ம HTML எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிதான். மற்றபடி அதெல்லாம் சேம் தான். இங்க என்ன டிஃபரன்ஸ்னா நம்ம
நம்ம HTML இதை ஒரு ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நம்ம இதை ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க நம்ம JSX ரிட்டர்ன் பண்ணி ரியாக்ட் வந்து அது பேபிள் டிரான்ஸ்லேட்டர் மூலம் விர்ச்சுவல் டாமா கன்வெர்ட் பண்ணி அந்த விர்ச்சுவல் டாம் தான் நமக்கு டாமுக்கு அனுப்பி நமக்கு ரெண்டர் ஆகுது. ஸோ அப்படின்னும் போது இது ஒரு JSX அப்படின்றதுனால இதை நம்ம ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். மற்றபடி ஈவெண்ட்ல எப்படி ஆட் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிஞ்சா அந்த ஈவெண்ட் டிசைன் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம அடுத்து கண்ட்ரோல் காம்பனன்ட் அன்கண்ட்ரோல் காம்பனன்ட் என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் காம்பனன்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த control component? A control component in a React is a input form element like a input, select or text area whose values is entirely managed by component states. React act as the single source of truth for the form data, overriding the default HTML behavior, wherefrom elements manage their own state இன்டர்னலி. அதாவது கண்ட்ரோல் கம்பனன்ட் என்னன்னா இன்புட் ஃபீல்டு, டெக்ஸ்ட் ஏரியா, செலக்ட் அப்படின்ற இந்த எலமெண்ட்லாம் ஒரு வேல்யூவை நம்ம கொடுப்போம். அதாவது இன்புட் டைப் பண்ணும்போது அந்த வேல்யூ தரும். அந்த வேல்யூ எல்லாம் நம்ம ரியாக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் மேனேஜ் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் காம்பனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த பட்டனை டெலிட் பண்ணிட்டு ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள ஆன் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் லிசனரை கால் பண்றேன். இப்போ இதுல என்ன பண்றேன்னா நமக்கு எப்பெல்லாம் யூசர் வந்து இன்புட் கொடுக்குறாங்களோ இப்போ எனக்கு அந்த வேல்யூ வந்து இந்த கவுண்ட் அப்படின்ற இந்த ஸ்டேட்ல ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்கு இனிஷியல் வேல்யூ வந்து நான் எம்டி ஸ்ட்ரிங்கா வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஆன் சேஞ்ச் ஈவெண்ட் லிசனருக்குள்ள நான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள செட் கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இதுக்குள்ள நான் ஒரு ஈவெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ பாஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு யூஎல் பார்த்தா நமக்கு இன்புட் ஃபீல்டு வந்துச்சு. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே டைப் பண்றேன். டைப் பண்ணா பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இங்கே ஸ்டோர் ஆகுது உங்களுக்கு தெரியுது. அதாவது நம்ம ஸ்டேட்ல ஸ்டோர் ஆகுது. இதை தான் நம்ம கண்ட்ரோல் காம்பனன்ட் சொல்றோம். அதாவது இந்த இன்புட்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம ரியாக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் மேனேஜ் பண்ணுது. ஸ்டேட் மேனேஜ் பண்றதுனால நமக்கு இந்த காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகிட்டே இருக்கு. இதை நம்ம கண்ட்ரோல் காம்பனன்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த கண்ட்ரோல் காம்பனன்ட் நம்ம வேலிடேஷன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நம்ம டைப் பண்ற வேல்யூ வந்து டைரக்டா நமக்கு இங்க யூஎல் ஷோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த கண்ட்ரோல் காம்பனன்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம அன்கண்ட்ரோல் காம்பனன்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி யூஸ்ரெஃப் அப்படின்ற ஒரு பில்டிங் ஹூக்கை பத்தி பார்த்துட்டு வந்துருவோம். வாட் இஸ் த யூஸ்ரெஃப்? யூஸ்ரெஃப் இஸ் a built-in hook that allow you to preset a mutable value across render without triggering a re-render. When that value changes, it's return a ref object with a single property current. அதாவது இப்போ நம்ம இந்த இன்புட்டோட வேல்யூவை நம்ம ஸ்டேட் மேனேஜ் பண்றதுனால நமக்கு ரீரெண்டரிங் ஆகிட்டே இருந்துச்சு. அதே இந்த வேல்யூ வந்து நமக்கு ரியாக்ட்ல ஸ்டோர் ஆகணும், ஆனா ரீரெண்டர் ஆகக்கூடாது. ஸோ நமக்கு ரீரெண்டர் ஆனதுனால தான் இங்க கன்சோல் ஆகாச்சு. ஸோ அந்த மாதிரி ரீரெண்டர் ஆகாம ஒரு வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ண முடியும்னா அதை இந்த அன்கண்ட்ரோல் காம்பனன்ட் தான் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த யூஸ்ரெஃப் அப்படின்ற இந்த ஹூக்கை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த யூஸ்ரெஃபோட யூஸ் கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்புட் வழியை ஃபோக்கஸ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் செட் டைம் அவுட், செட் இன்டர்வல் அப்படின்ற இந்த டைம் ஃபங்க்ஷனுடைய ஐடியை ஸ்டோர் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இங்க ஒரு இன்புட் ஃபீல்டு தான் இருக்கு. இந்த டேட்டாவை நம்ம டைரக்டா இங்க ஸ்டோர் பண்ணிட்டா நமக்கு ரீரெண்டர் கம்மியாக தான் ஆகும். இதுவே ஒரு 100 இன்புட் ஃபீல்டு இருக்கு, அதோட வேல்யூ எல்லாம் நீங்க இந்த ஸ்டேட்ல ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ரீரெண்டர் அதிகமாகும். இதனால நமக்கு வெப்சைட் ஸ்லோ ஆகும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம இந்த அன்கண்ட்ரோல் காம்பனன்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த யூஸ்ரெஃபோட யூஸ் கேஸ் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு. வாட் இஸ் த அன்கண்ட்ரோல் காம்பனன்ட்? An uncontrolled component in React is a form element like an input, select or text area whose data is handled by the DOM itself rather than by React state management system. அதாவது இன்புட், செலக்ட், அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் ஏரியா இதெல்லாம் வரக்கூடிய இந்த வேல்யூவை ரியாக்டோட ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணாம டைரக்டா டாமே போயிட்டு ஹேண்டில் பண்ணும். இதை தான் நம்ம அன்கண்ட்ரோல் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த மறுபடியும் இந்த இன்புட்டை நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த யூஸ் ரெஃப் அப்படின்ற இந்த ஹூக்கை யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் ரெஃப் இதோட இனிஷியல் வேல்யூவும் எனக்கு ஸ்ட்ரிங்கா எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கணும். கான்ஸ்ட் அன்கண்ட்ரோல் வேல்யூ இந்த இன்புட்ல வரக்கூடிய இந்த வேல்யூவை இந்த அன்கண்ட்ரோல் வேல்யூ அப்படின்ற இந்த ஹூக்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம இந்த ஆன் சேஞ்ச் அப்படின்ற இந்த ஈவெண்ட் லிசனரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரெஃப் அப்படின்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி அந்த காலி பஸ்ஸஸ்க்குள்ள இந்த வேரியபிளை கால் பண்ணணும். ஸோ அன்கண்ட்ரோல் வேல்யூ. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ஸோ இந்த ஹூக்ல நமக்கு ஸ்டோர் ஆகக்கூடிய அந்த வேல்யூ பார்க்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு நான் இன்னொரு கன்சோல் லாக் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள அன்கண்ட்ரோல் வேல்யூ. ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிட்டு யூவேரியபிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இன்புட் ஃபீல்டு இருக்கு. ஸோ அது தெரியறதுக்கோசரம் h1 கண்ட்ரோல் காம்போனன்ட், இன்னொரு h1 கிரியேட் பண்ணி அன்கண்ட்ரோல் காம்போனன்ட்.
ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. சேவ் பண்ணிட்டு நமக்கு யூஆர்எல் பார்த்தா நமக்கு 2 இன்புட் ஃபீல்ட் இருக்கு. இப்போ நான் இதுல இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்க இந்த அன்கண்ட்ரோல் இதோட வேல்யூ ஆக்சஸ் பண்றதுக்கு டாட் கரண்ட் டாட் வேல்யூ சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு கண்ட்ரோல் காம்பவுண்ட் இருக்கு. இப்போ நம்ம எந்த வேர்ட் டைப்னாலும் நமக்கு இங்க ரீரெண்டரிங் ஆகுது. ஓகேவா? நான் மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் அன்கண்ட்ரோல் காம்பவுண்ட்ல டைப் பண்றேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ரீரெண்டரிங் ஆகவே இல்லை, நமக்கு கன்சோலும் ஆகல. ஏன்னா நான் ஒரு டைம் ரீரெண்டர் ஆகிறதுக்கோசம் கண்ட்ரோல் காம்பவுண்ட் யூஸ் பண்றேன். பார்த்தீங்கன்னா நமக்கு அன்கண்ட்ரோல் காம்பவுண்ட்ல ஸ்டோர் ஆன அந்த டேட்டாவும் வந்துருச்சு, நம்ம கண்ட்ரோல் காம்பவுண்ட்ல ஸ்டோர் ஆன அந்த டேட்டாவும் வந்துருச்சு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் காம்பவுண்ட் வந்து அதோட வேல்யூவை நம்ம ரியாக்ட் மேனேஜ் பண்ணும், அதனால நமக்கு ரீரெண்டரிங் ஆகும். அதுவே இந்த அன்கண்ட்ரோல் காம்பவுண்ட் வந்து அதோட வேல்யூ வந்து நம்ம டைரக்டா டாம், அதாவது டாம்லயே சேஞ்ச் பண்றதுனால அதை நம்ம யூஸ்ரெஃப் அப்படின்றத ஹூக் யூஸ் பண்ணி தான் நம்ம அதை சேஞ்ச் பண்ணுவோம். அதனால நமக்கு ரீரெண்டரிங் ஆகாது. இந்த கண்ட்ரோல் காம்பவுண்ட்க்கும் அன்கண்ட்ரோல் காம்பவுண்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றது தான். அதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் காம்பவுண்ட்ல டைரக்டா ரியாக்டே ஸ்டோர் பண்ணுவோம். அதுவே அன்கண்ட்ரோல் காம்பவுண்ட்ல டாம்ல செல்ஃபா ஸ்டோர் பண்ணிக்கும். அதுவே நமக்கு கண்ட்ரோல் காம்பவுண்ட்ல ஆன் சேஞ்ச் தேவைப்படும், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோம். இங்க நம்ம ரெஃப் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம அந்த யூஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். இது வேலிடேஷன் பண்ணும்போது நமக்கு கண்ட்ரோல் காம்பவுண்ட்ல ஈஸி, ஆனா அன்கண்ட்ரோல் காம்பவுண்ட்ல கொஞ்சம் கஷ்டம். நம்ம அது பேக் எண்ட்ல தான் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி கண்ட்ரோல் காம்பவுண்ட்க்கு யூஸ்ரெஃப் தேவையில்லை, ஆனா அன்கண்ட்ரோல் காம்பவுண்ட்க்கு யூஸ்ரெஃப் அப்படின்ற அந்த ஹூக் தேவை. ரீரெண்டரிங் பாத்தீங்கன்னா நமக்கு கண்ட்ரோல் காம்பவுண்ட் தான் ஆகும், நமக்கு அன்கண்ட்ரோல் காம்பவுண்ட்ல ரீரெண்டரிங் ஆகாது. ஸோ இந்த காம்பவுண்ட் ரெண்டோட யூஸ் கேஸ் பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா ஒரு சின்ன ஃபார்ம் தான் அப்படின்னா நமக்கு கண்ட்ரோல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெருசா இருக்கு, நிறைய இன்புட் ஃபீல்ட் இருக்கு அப்படின்ற போது நம்ம அன்கண்ட்ரோல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு ஈவெண்ட் எப்படி ஆட் பண்றது, அதுக்கப்புறம் கண்ட்ரோல் காம்பவுண்ட் அன்கண்ட்ரோல் காம்பவுண்ட் என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்து ரியாக்ட்ல எப்படி ஃபார்ம் யூஸ் பண்றது சொல்லி பார்ப்போம். நமக்கு பேசிக்கா HTML CSS JavaScript தெரிஞ்சிருந்தா நமக்கு ஃபார்ம் எதுக்கு அப்படின்னு தெரியும், நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரக்டா ஃபார்ம் எப்படி யூஸ் பண்றது சொல்லி பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்றேன், இருக்க எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன், இங்க இருக்கிறதையும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நான் இந்த ஃபார்ம்ல நேம் அப்புறம் இமெயில் இது ரெண்டுத்தையும் மட்டும் வாங்குற மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூஸ் ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நான் ஒரு ஆப்ஜெக்டை கொடுக்குறேன். அந்த ஆப்ஜெக்டில் எனக்கு நேம் அப்படின்ற கீ இருக்க போது அதோட வேல்யூவை எம்டியாக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இமெயில் அப்படின்ற கீ இருக்க போது அதுக்கு நான் வேல்யூ எம்டியாக வச்சுக்கிறேன். இதுக்கு வேரியபிள் நேம் வந்து நான் ஃபார்ம்னு வச்சுக்கிறேன். இதை செட் பண்ணுறதுக்கு செட் ஃபார்ம்னு சொல்லி ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த டியூக்குள்ளே நான் ஒரு ஃபார்ம் டேக் கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா நான் ஒரு இன்புட் ஃபீல்டு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இந்த இன்புட்டுக்கு நான் நேம் வந்து நேம்னே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வேல்யூ வந்து ஃபார்ம் டாட் நேம். அதுக்கப்புறம் இந்த இன்புட்டுடைய வேல்யூவை ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஈவெண்ட் லிஸ்ட் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு ஆன் சேஞ்சுக்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த செட் ஃபார்ம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ண போகிறேன். இப்போ இதுக்குள்ளே நான் இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய நேம் அப்படின்ற இந்த கீயோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறேன். மீதி இருக்கக்கூடிய டேட்டாவை ரெஸ்ட் ஆப்ரேட்டர் மூலம் அப்படியே சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு ஆப்ஜெக்டுக்குள்ளே ரெஸ்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த ஃபார்மில் இருக்கிற டேட்டா அனுப்பிடுறேன். இதுக்கப்புறம் இந்த நேம் அப்படின்ற கீக்கு இந்த இன்புட்டில் வரக்கூடிய வேல்யூவை கொடுக்கறதுக்கு ஈவெண்ட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ. இப்போ இந்த நேம் அப்படின்ற இந்த கீழே இந்த இன்புட்டில் கொடுக்குற வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இந்த இன்புட்டையும் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்புட்டுக்கு வந்து நேம் வந்து இமெயில்னு வச்சுக்கிறேன். இதோட கீயோட நேம் வந்து இமெயில்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கேயும் இமெயில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதை சப்மிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பட்டன் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் ஒரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பட்டனுக்கு சப்மிட்னு பேர் வச்சுக்கிறேன். இந்த பட்டனுக்கு நான் டைப் ஈக்குவல் சப்மிட்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபார்மில் ஆன் சப்மிட் அப்படின்ற ஒரு ப்ராப்ஸை கொடுக்குறேன். ஆன் சப்மிட் ஈக்குவல் காலி பேசஸ்க்குள்ளே நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் ஃபார்ம் ஹேண்டில், இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இந்த ஆரோ ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறேன்னா இந்த யூஸ் ஸ்டேட்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய வேல்யூவை நான் கன்சோல் லாக் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ லாக் ஃபார்ம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இந்த சப்மிட் அப்படின்ற இந்த ப்ராப்ஸில் பாஸ் பண்ணுங்க. ஸோ ஃபார்ம் ஹேண்டில். இப்போ இது சேவ் பண்ணிவிட்டு யூவில் போய் பார்த்தா நமக்கு 2 இன்புட் ஃபீல்ட் இருந்துச்சு. ஆஹா, நம்ம ஒரு எரர் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், ஃபார்ம் இந்த டேக் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சு. ஃபார்ம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ யூவில் போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு எரர் போயிடுச்சு. இப்போ நான் இன்புட் கொடுத்துக்கிறேன். இன்புட் கொடுத்தா நமக்கு இங்கே கன்சோல் ஆச்சு, ஆனால் மறந்துச்சு. அது எதனால் நமக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த ரீஃப்ரெஷ் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஈவெண்ட் டாட்
ரெவன்ட் சேவ் பண்ணிட்டு யூஐல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நேமும் மெயில் ஐடியும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தா நமக்கு கன்சோல் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்படி தான் நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நம்ம ஒரு 2 இன்புட் ஃபீல்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்புட்டில் வரக்கூடிய வேல்யூவை நம்ம கண்ட்ரோல் காம்போனன்ட் மூலம் நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பட்டன் யூஸ் பண்ணி அந்த பட்டனோட டைப் வந்து சப்மிட் வச்சுருக்கோம். எப்போ இந்த பட்டன் சப்மிட் ஆகுதோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய சப்மிட்டில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி அது மூலம் நம்மளுக்கு டேட்டா வந்து லாக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருச்சு. அடுத்து நான் உங்களுக்கு கடைசியாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று தரத்தான் சொல்லியிருந்தேன். இதான் அந்த ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்புட் ஃபீல்டு இருக்குது. நேம் அப்படின்ற இன்புட் ஃபீல்டில் நான் டைப் பண்ணால் அது எனக்கு இங்கே லைவ் ப்ரிவியூவாக ஷோ ஆகுது. அட் தி சேம் டைம் இமெயிலுக்கும் அதேமாரி ஃபோன் நம்பருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே லைவ் ப்ரிவியூவாக இங்கே இதாகுது. இப்போ நான் இதை ஆட் யூசர்னு கொடுத்தா எனக்கு இங்கே யூசராக ஆட் ஆகணும். ஆனால் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே வேலிடேஷன் பண்ணியிருக்கோம். வேலிடேஷன் மட்டும் நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை வேணாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு இமெயில் வேலிடேஷன் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்த கோடை யூஸ் பண்ணியே நீங்கள் இமெயிலை வேலிடேஷன் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. இப்போ இங்கே நீங்கள் ஒரு வேலிட் இமெயில் கொடுக்கணும். ஸோ அதுக்கு இங்கே ஒரு வேலிட் இமெயில் கொடுக்கணும். கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு யூசர் ஆட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் இங்கே இன்புட் ஃபீல்ட்லையும் நமக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோட் பார்க்கறதுனால பார்க்கலாம். இது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள். இதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவும் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை.